நிலைப்பள்ளியின் மாணவர்கள் கப்பலில் குட்டில்லா என்ற ஒரு தீவுக்கு பயணம் செய்கின்றார்கள். அதில் ஒரு மாணவன் கப்பல் தலைவரிடம், கேப்டனிடம் சென்று, நான் இந்த கப்பலை அதனுடைய ஸ்டேரிங்கை நான் இயக்கலாமா என்று கேட்கின்றான். அவரும் அவனை அனுமதிக்கின்றார். ஆனால் வழிகாட்டி முள் 335 இருக்கும்படி பார்த்துக்கொள் என்று சொல்லுகின்றார். அவனும் அதேபோல் செய்கின்றான். அந்த பயணம் முழுவதிலும் அவனே அந்த ஸ்டேரிங்கை கையாண்டான். சரியாக அந்த தீவுக்கு கப்பல் சேர்ந்தது. ஆக அந்த கப்பலை, இவ்வளவு பெரிய கப்பலை முன்பின் அனுபவம் இல்லாத ஒரு பள்ளி மாணவன் எப்படி இயக்க முடியும் என்ற ஆச்சரியம் பலருக்குள் எழுந்தது. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, கப்பல் எப்படி செல்லும், எப்படி இயக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது. 335 வழிகாட்டி எண் நிற்க வேண்டும். அந்த எண்ணிலே வழிகாட்டி முள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் அவன் பார்த்து கொள்ளுகின்றான். அது அங்கு சென்று சேருகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று எப்படி ஜெபிப்பது, ஆண்டவரிடம் எப்படி நாம் கேட்பது, அவருடைய விருப்பம் என்ன என்ற பல்வேறு கேள்விகள். என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுமா, என்னை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா என்ற பல்வேறு விதமான குழப்பங்கள், தயக்கங்கள், ஏன் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்ற ஒரு மனநிலை கூட பல நேரங்களில் அவநம்பிக்கை எழுப்பக்கூடிய சூழலை நாம் சந்திக்கின்றோம். ஆக இன்று தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதை திருச்சபை நமக்கு நற்செய்தியாக கொடுத்திருக்கின்றது. நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஃபார்முலா தருகின்றார். கணக்குகள் நாம் போடும்போது ஒவ்வொரு கணக்குக்கும் வாய்ப்பாடு ஒன்று ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா தெரிந்துவிட்டால் நாம் அத்தனையும் நாம் எளிதாக அந்த கணக்கை சால்வ் பண்ண முடியும். அல்லது இந்த ஃபார்முலா நமக்கு தெரியலன்னா அந்த கணக்கு செய்யவே முடியாது. அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஃபார்முலாவை ஜெபிக்க கற்றுக் கொடுக்க கேட்ட சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். அவர், உங்கள் விண்ணக தந்தையை புகழுங்கள், அவரை தந்தை என்று அழையுங்கள், எங்கோ தூரத்திலிருந்து உங்களை வழிநடத்துகின்ற ஒரு கருவியாக நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுக்கு அருகில் இருக்கின்றவர் உங்களுடைய தந்தை அவர் என்று கடவுளை தந்தை என்று அழைக்கக்கூடிய அந்த மனநிலையை தருகிறார். பல நேரங்களில் நாமும் கூட கடவுள் எங்கோ இருக்கிறார், நாம் அவரை சத்தம் போட்டு கூப்பிட்டால்தான் அவர் வருவார் என்ற அந்த மனநிலை. பிற இனத்தவர்தான் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டு போவார்கள் என்று நற்செய்தியில் சொல்லுகின்றார். நாம் கேட்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் அதை அறிந்திருக்கின்றார். ஆக அவருடைய விருப்பம் எவ்வாறு விண்ணுலகில் சீடர்கள் புனிதர்களுடைய கூட்டத்தில் அங்கே அவருடைய விருப்பம் நிறைவேறுகிறதோ அதே போல அவரது விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவரிடம் கூறுங்கள். உமது விருப்பம் இங்கும் நிறைவேறட்டும் என்று மன்றாடுங்கள். அதே போல நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்றாட தேவைக்காகவும் நீங்கள் கேளுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய கடமையை மறந்து விடாதீர்கள். நீங்கள் மற்ற மனிதர்களோடு நட்புறவோடு நீங்கள் வாழும்போது மட்டுமே இறைவனின் அருளை நீங்கள் கண்டுகொள்ள முடியும், அவரோடு ஒப்புரவாக்க முடியும், அவரோடு ஒன்றிணைந்திருக்க முடியும். அவரோடு இணைந்த நிலையில் மட்டுமே அனைத்தும் நமக்கு கிடைக்கும். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களோடு நாம் ஒப்புரவாக்க இருக்க வேண்டும், அவர்களுடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறு செய்யும் போது மன்னிக்க வேண்டும். ஆக மற்ற மனிதரை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும். பிற மனிதர்களோடு எந்த அளவிற்கு நான் உறவில் இருக்கின்றேனோ, சமாதானத்தோடு இருக்கிறேனோ, அந்த அளவிற்கு நீர் என்னோடு உறவு பாராட்டினால் போதும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அவ்வாறு நாம் ஜெபிக்கவில்லை என்றாலும் இதுதான் கடவுளுடைய திருவிழம். கண்ணால் காணக்கூடிய மனிதர்களை அன்பு செய்தால் மட்டும்தான் என்னை உங்களால் அன்பு செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் தெளிவாக்க பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் 4வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார்.
எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், இறைவனோடு ஒன்றிணைய வேண்டும் என்ற தாகத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்ற நாம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு கடமை நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களோடு ஒப்புரவாக்குவது. அவ்வாறு நாம் ஒப்புரவாக்கும் போதும் அவருடைய விருப்பம் என்னிடம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு செயலையும் நான் எப்படி செய்தால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் என்ற மனநிலையில் நாம் அணுகும்போது அத்தனையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்முடைய தேவைகளுக்காக நாம் அவரிடம் மன்றாட வேண்டிய தேவை இல்லை, நாம் ஜெபித்தாலும் அது தவறும் இல்லை. ஆக இன்று நாம் செய்ய வேண்டியது மனிதர்களோடு ஒப்புரவாக்குவது, இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதத்தில் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை, நம்முடைய கடமைகளை செய்வது என்பதை உணர்ந்து அவற்றை நிறைவேற்ற இத்திருப்பலியில் வர வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்.